வணக்கம் டு த டக்குனு டெக்கு 94வது எபிசோட். மக்களை இது தி ஆக்லிட் கைஸ் சேனல். நான் மிஸ்டர் ஏ, என் கூட இருக்காரு மிஸ்டர் எம். இன்றைய டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் டக்குன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, சாம்சங்கோட ஒன் யூஐ 2.5ல ஒர்க் பண்ணிருக்காங்க. ஒன் யூஐங்கிறது சாம்சங் பண்ணதுலேயே ரொம்ப உருப்படியான சேஞ்ச். என்ன கேட்டா, எனக்கு முன்னாடி சாம்சங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சுமாரா இருக்கும். அது வந்து ஒன் யூஐ ரொம்ப அழகா மாத்தினாங்க. சிங்கிள் ஹேண்டட் யூஸ் மெயின் ஃபோக்கஸ்ட், அப்புறம் நிறைய கஸ்டமைசேஷனோட வந்தாங்க. அதுல வந்து என்னன்னா, அவங்க சாம்சங்கோட நேவிகேஷன் அந்த தின் பார் ஐபோன்ல இருக்கும்ல, அந்த மாதிரி ஆண்ட்ராய்ட் 10ல கொண்டு வந்தாங்க. ஸோ அது வந்து நீங்க வேற ஏதாவது லான்ச்சர் மாத்தினீங்கன்னா அதுல ஒர்க் ஆகாது. இப்போ வந்து அதுக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி ஒன் யூஐ 2.5ல வரப்போகுது. அது தவிர நிறைய நல்ல ஃபீச்சர்ஸோட வரப்போகுது. காத்திருப்போம். ஓகே, என்கிட்ட ஒரு சாம்சங் நியூஸ் தான் இருக்கு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த S20, 20+, S20 Ultra இந்த 3 ஃபோன்ஸ்லாம் வந்துச்சு இல்லையா. இதுல வந்து 2 வெர்ஷன் இருக்கு. ஒன்று எக்ஸைனோஸ், இன்னொன்று வந்து ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர். ஓகேவா. எக்ஸைனோஸ் ப்ராசஸர்ஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் அவங்கள சொந்தமாக தயாரித்து யூஸ் பண்ணுற ப்ராசஸர்ஸ். அதுவே ஸ்னாப்டிராகன்றது குவால்காம்ங்கிற கம்பெனிக்கிட்ட இருந்து வாங்குற ப்ராசஸர்ஸ். ஓகேவா. ஒரு சில மார்க்கெட்ஸில் சொந்த ப்ராசஸர் வச்சு விடுறாங்க, ஒரு சில மார்க்கெட்ஸில் ஸ்னாப்டிராகன் கிட்ட இருந்து வாங்கி யூஸ் பண்ணுற ப்ராசஸர் வச்சு விடுறாங்க. ஒரே ஃபோன் தான், பேர் வந்து S20 தான், ஆனால் உள்ள இருக்க ப்ராசஸர் ஒவ்வொரு மார்க்கெட்டில் வேற வேற மாதிரி இருக்கு. ஓகே, இது மோஸ்ட்லி அமெரிக்காவில் மட்டும் ஸ்னாப்டிராகன் வச்சு லான்ச் பண்றாங்க. அமெரிக்கா தவிர மிச்ச எல்லா இடத்துலையும் எக்ஸைனோஸ் யூஸ் பண்றாங்க. இல்ல இந்த வருஷம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ரெண்டு சிப்செட்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். அதுலயும் கடந்த ஒரு 3-4 வருஷத்துக்கு மேலேயே எல்லா டைமும் ஸ்னாப்டிராகன் வெர்ஷன் தான் வந்து பெட்டரா இருந்திருக்கு எக்ஸைனோஸோட. அதுல இந்த வருஷம் டிஃபரன்சஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தாங்க. பார்த்ததுல என்ன தெரியுதுன்னா, பெஞ்ச்மார்க்ஸ்லயும் ஸ்னாப்டிராகன் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, ஒரு பெரிய டிஃப்ரென்ஸே கூட இருக்குன்னு சொல்லலாம். இதுலனா டெம்பரேச்சர், ஃபோன் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது எவ்வளோ சூடாகுது அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் வந்து இந்த பெஞ்ச்மார்க் டெஸ்ட் ரன் பண்ணாங்க. ஸோ ஸ்னாப்டிராகனில் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 44 அந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா, கடைசி வரைக்குமே 44 தான் இருந்துச்சு. 3வது தடவையோ 4வது தடவையோ பண்ணும்போது ஒரு 3-4 டிகிரி அதிகமாச்சு, அவ்வளோதான். ஆனால் இந்த எக்ஸைனோஸ் வெர்ஷனில் ஃபஸ்ட்டு தடவை பண்ணும்போது 43 நம்ம இருந்துச்சு. அப்படி ஃபஸ்ட்டு தடவை பண்ணும்போதே 51 இருந்துச்சு. அதுக்கப்புறம் 55 டிகிரின்னு இருந்துச்சு. கடைசியில் 4வது தடவை பெஞ்ச்மார்க் ரன் பண்ணும்போது 64 டிகிரிக்கெலாம் போகுது. ஸோ சூடு பயங்கரமாக சூடாகுது. அதே நேரத்தில் கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக த்ராட்டில் பண்ணிடுது. சூடு இவ்வளோ அதிகமாகுது அப்படின்னாவே ப்ராசஸ் தானாக ஸ்லோ டவுன் ஆயிரும். ஸோ அதனால கேமிங் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக அடி வாங்குதுங்கிறதா உண்மை. ஸோ பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் விளையாண்டதுக்கு அப்புறமும் ஸ்னாப்டிராகன்ல 60 frames per secondல கேம் பிளே ஆகுதுன்னா, எக்ஸைனோஸ் வெர்ஷன்ல 15 frames per secondல தான் கேம் பிளே ஆகுது. ரொம்ப கிராஃபிக் இன்டென்சிவ் கேம்ஸ் எல்லாம் விளையாடும் போது இதெல்லாம் ரொம்ப மோசம், 4 times கம்மி அப்படிங்கிற மாதிரி. ஆமா. அதுவும் இல்லாம பேட்டரி எஃபிஷியன்சி வழியா பாத்தீங்கன்னாலும் இது வந்து என்ன சொல்றது, ஒரு ஆல்மோஸ்ட் 20% டிஃபரன்ஸ் இருக்குது பேட்டரி எஃபிஷியன்சிலையும். அப்போ கேமரா யூஸ் பண்றதுலயும், கேமரா எப்படி ப்ராசஸ் பண்ணது இமேஜஸ் அப்படின்றதுலயும் ஃபைனல் அவுட்புட்ஸ் பார்த்தாலும் ஸ்னாப்டிராகன் தான் பெஸ்டா இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரெண்டுமே ஒரே பேர்ல இருக்கிற வேற ஃபோன் அப்படின்னே கூட சொல்லலாம் ஓரளவுக்கு. ஆமா. அடுத்தது மிஸ்டர் ஹூஸ் த பாஸ் அப்படின்ற சேனல்ல போட்டிருந்தாரு, அதுதான் உங்களுக்கு சொல்றோம். ஆமா, அட்லீஸ்ட் சாம்சங் S30லயாவது ரெண்டுமே ஸ்னாப்டிராகன் 875 வந்தா நல்லா இருக்கும். ஆமா. ஓகே, அடுத்த நியூஸ் என்னன்னா, ஆப்பிளோட சப்ளை எல்லாம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த மாதிரி உங்க போன் ஏதாவது ரிப்பேர்னா அவங்க வந்து ஆப்பிள் யூஸர் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்க போன் வாரண்டியில கவர் ஆச்சுன்னா புது போன் அப்படியே கையில கொடுத்துருவாங்க. இப்போ கொஞ்ச நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, வேற ஒரு சரி பண்ண போனை வந்து கொடுத்துட்டு புது போன் வந்து உங்க வீட்டுக்கே மெயில் பண்ணிடுவோம் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ திரும்ப சப்ளை எல்லாம் நல்லா வர்றதுனால எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி வச்சிட்டாங்களாமா. எதனாலனா, சைனால ஃபாக்ஸ்கான் வந்து ஃபுல் ஸ்விங்ல ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அவங்க வந்து திரும்பவும் டிமாண்ட்லாம் மேட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அவங்க சைனாலையும் பார்த்தீங்கன்னா நோய்வாய்ப்பட்ட 80,000 பேர்ல 60,000 பேருக்கு மேலே குணமே ஆயிடுச்சு. மிச்சம் ஒரு 17,000 பேர் பக்கம் இன்னும் உடம்பு சரியில்லாம இருக்காங்க. அவ்வளோதான், அவங்களும் கூடிய சீக்கிரமே குணமாய் வெளியே போயிடுவாங்க. சூப்பர். ஓகே, அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் அட்வான்ஸ்டு ப்ரொடெக்ஷன் அப்படின்ற ஒரு ஃபீச்சர். ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் யூசர்ஸ், பர்சனல் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறவங்களும் சரி, இல்லை பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுக்காக ஆஃபீஸ்ல இருந்தே செஞ்சு கொடுக்கறதுனாலும் சரி,
ஆஃபீஸில் எந்த கம்பெனிலையும் எனக்கு தெரிஞ்ச ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லை. மிஞ்சி போனால் என்ன சொல்கிறது, ஒன்றும் ஐஃபோன் யூஸ் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா விண்டோஸ் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க நான் பார்த்த வரைக்கும். ஸோ எங்கேயுமே இன்னும் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறது இல்லை ஆஃபீஸ் பர்பஸஸ்க்கு. ஸோ இந்த அட்வான்ஸ்ட் ப்ரொடெக்ஷனுங்கிறது அதை எய்ம் பண்ண ஒரு விஷயமா இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆஃபீஸ் அக்கௌண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கும் ஒரு புது ஃபீச்சர் மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இது என்னன்னா, கூகுள் ஆப் ஸ்டோர்லேருந்து அல்லாமல் வேற எங்கேயும் இருந்தும் ஆப்ஸை வந்து சைட் லோட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஃபீச்சர் வைக்கிறாங்க. அது போக எல்லா ஆப்ஸையும் அதுவே தானாக என்ன சொல்கிறது, அடிக்கடி ப்ளே ப்ரொடெக்ட் வச்சு மானிட்டர் பண்ணி மால்வேர் இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் இருக்குதா அப்படின்றதையும் பார்த்துக்கிறாங்க. இது முக்கியமாக யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யாரெல்லாம் டேட்டா வந்து லீக்கே ஆயிடக்கூடாது அப்படின்னு நினச்சி ஒர்க் பண்ணுறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட பிஆர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களா இருக்கலாம், இல்லை ஒரு மூவி ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம், அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாம் லீக் ஆகக்கூடாது அப்படின்னு பத்திரமா பண்ணுறவங்க, இவங்க எல்லாமே வந்து இந்த ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பர்சனல் அக்கௌண்ட் நீங்களும் நானுமே கூட யூஸ் பண்ணுறேன்னா யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இது வந்து ஒரு 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் மாதிரி ஆயிரும். ஸோ நீங்கள் சிஸ்டமில் கூகுள் ஜிமெயில் யூஸ் பண்ணும்போது பாஸ்வேர்டு போட்டு என்டர் பண்ணிங்கனாலும் அதுக்கப்புறமும் ஃபோனும் உங்ககிட்ட வேணும். ஏன்னா ஃபோன்லேயும் ஒரு நம்பர் கேட்கும், அந்த நம்பரையும் காமிச்சாதான் உள்ளே போகும் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஓகே. அடுத்த நியூஸ் வந்து இதை பார்த்தா எனக்கு குபி சிரிப்பு தான் வந்துச்சு. என்னன்னா காமெடி வரும்ல, என்னன்னா வடிவேலு பாலாஜியே டூப்பு நீ அவருக்கு டூப்பா அப்படிங்கிற மாதிரி தான். ரியல்மியே இப்பதான் சப் பிராண்டா வந்தாங்க, இப்பதான் முளைச்சிருக்காங்க. அதுக்குள்ள அவங்க வந்து ஒரு சப் பிராண்ட் ஸ்பின் ஆஃப் போடுறாங்க. அந்த கம்பெனி பேர் என்னன்னா நார்சோவாமா. யாருக்கு போட்டியானா ரெட்மி போக்கோக்கு போட்டியோட போறாங்களாமா. வருஷத்துக்கு 21 போன் விட்டாங்களாமா லாஸ்ட், அதாவது இப்பத்துல இருந்து லாஸ்ட் கவுண்ட்ல. ஓகே ஓகே. நார்சோல ஒரு 30 போன் விட்டுட்டு, அது நார்சோ போன், நாங்க ரியல்மில தான் 30 விட்டுருக்கோம், அது நார்சோல 30 விட்டது எங்களுக்கு தெரியாது அப்படின்றாங்க. அதேதான். ஓகே, அதுக்கு ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு பாட்டு வேற விட்டு ஒரு வீடியோ சாங் எல்லாம் போட்டானுங்க, பார்க்க சைக்கிள. ஓகே, மைக்ரோசாஃப்ட் அவங்களுக்கு வந்து இந்த கொரோனா வைரஸ்னால லாட்டரி அடிச்ச மாதிரி மைக்ரோசாஃப்ட் டீம்ஸோட யூசேஜ் வந்து எகிரிட்டு போயிட்டு இருக்குதாமா. சொன்னா நம்ப மாட்டீங்க, மார்ச் 11 3,30,00,000 பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தது மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ். மார்ச் 11 இன்றைய கணக்குப்படி பார்த்தா 4,40,00,000 பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வேற லெவல் பீக். ஆமா, ஒரே வாரத்துல 40% இன்க்ரீஸ் ஆயிருக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா இந்த மண்டே நிறைய பேருக்கு மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் அவுட்டேஜ் கூட ஆயிருக்கும். எல்லாருமே நீங்களாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ எல்லாருமே வீடியோ கால் அது இதுன்னு பண்ணுறதுனால மைக்ரோசாஃப்ட் டீம்ஸே வந்து ஹேங் ஆயிடுச்சு, அவுட்டேஜ் எல்லாம் ஆயிடுச்சு. ஸோ மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறாங்க. ஸோ அவங்களும் சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, இந்த கொரோனா வைரஸ் இந்த பாதிப்பு இந்த இதை வந்து மக்கள் வேலை செய்கிற விதத்தையே மாற்ற போகுது, ஒர்க் ஃப்ரம் ஹோமுங்கிறது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஃபீச்சராக வரப்போகுது, எல்லா கம்பெனிஸ்லையுமே அலோவ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ புது ஃபீச்சர்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்காக, இதை முன்னிட்டு. என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஃபீச்சர் வந்து இந்த ரைஸ் ஹேண்ட் அப்படின்னு ஒரு ஃபீச்சர். அதாவது நிறைய பேர் டீமில் பார்ட்டிசிபேட் பண்ணி மீட்டிங் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கும்போது நீங்கள் ரைஸ் ஹேண்ட் அப்படின்ற ஃபீச்சர் அமுக்குனீங்கன்னா நீங்கள் ஏதோ கேட்க வர்றீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்பீக்கர் வந்து உங்ககிட்ட உங்கள் மைக் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை அவர் பிஸியாக இருக்காருன்னா உங்களை கண்டுக்காம போயிட்டே இருக்கலாம். அடுத்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்களுக்குலாம் இன்றியமையாத ஒரு ஃபீச்சர் தான் சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ கூட விட்டுருக்காங்க. எப்படின்னா, நீங்கள் வீட்டிலேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கும்போது மீட்டிங்லாம் அட்டன் பண்ணிருக்கும்போது பின்னாடி குழந்தைங்க கத்துற சத்தம், இல்லை பால் குக்கர் விசில் அடிக்கிற சத்தம், இந்த மாதிரிலாம் பல சத்தங்கள் வரலாம். இல்லை மீட்டிங்கில் யாரோ ஒருத்தர் ஒரு பெரிய சிப்ஸு பொட்டில் திருப்பி வச்சு தின்னுட்டே இருந்தால் கறக்கமாக இருக்கும் சத்தம் வரும். ப்ளஸ் அந்த பிளாஸ்டிக் கவர் சத்தம்லாம் வரும் இல்லையா, இது எல்லாத்தையுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணுறாங்க மைக்ரோசாஃப்ட். அதுக்கு டெமோ வீடியோவும் விட்டாங்க. அந்த வீடியோவுக்கு வேணால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறோம், பாருங்க, நம்பவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு பிசுறே இல்லாமல் நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணுது. அதான் இது வந்து ஸ்கைப்ல கொஞ்ச நாள் முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க, அது அப்படியே இங்க டீம்ஸ்ல இறக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். செம்மையா பண்றாங்க மைக்ரோசாஃப்ட். ஆமா ஆமா, நைஸ். ஓகே, என்னோட கடைசி நியூஸ் என்னன்னா, சாம்சங்ல ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு சாம்சங்லேயே க்ளோஸ் பண்றேன். சாம்சங் A41
அது வந்து ஜப்பான்ல இன்னைக்கு வந்து காமிச்சிருக்காங்க. நல்ல போன். என்னன்னா அமோலட் டிஸ்பிளே தான். அப்கோர்ஸ் சாம்சங் M21ல கூட அமோலட் தான் விட்டாங்க. இதுலயும் அமோலட் டிஸ்பிளே, இன்ஃபினிட்டி யூ டிஸ்பிளே, 6.1 ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே, அப்புறம் 48 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா இருக்காமா. அப்புறம் 128 தானே மிஸ்டே? 123. சாரி 123 வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து 123 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ கவர் பண்ணுமாமா. அதுக்கப்புறம் வாட்டர் ப்ரூஃபோட இந்த போன் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாமே பார்க்கும்போது தரமா இருக்கு. அப்புறம் இதுல ஹீலியோ P65 ப்ராசர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆமா, இந்த வாட்டர் ப்ரூஃபிங்கிறத என்னால் நம்பவே முடியல. ஸோ என்ன சொல்றது, இந்த மாதிரி ஒரு மிட் ரேஞ்ச் லோ ரேஞ்ச் ஃபோனில் வாட்டர் ப்ரூஃபிங் வரணுங்கிறது தான் என்னோட ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா எனக்கும் ஒரு வாட்டர் ப்ரூஃப் ஃபோன் வாங்கணும்னு ஆசை தான். ஓகே, என்னோட கடைசி நியூஸ், போன நியூஸ் நான் சொன்னது வந்து இந்த கொரோனா வைரஸால லாபம் அடைஞ்ச ஒரு கம்பெனியை பற்றி, அதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷனா நஷ்டம் அடைஞ்ச கம்பெனியை பற்றி ஒரு நியூஸ் சொன்னேன். ஊபர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த கொரோனா வைரஸால பாதிக்கப்பட்ட சிட்டிஸ் எல்லாத்துலேயும் 70% ட்ராப் இருக்காமா ஊபர் சேல்ஸ்ல. ஐ மீன் ஊபர் சர்வீஸ் யூஸ் பண்றவங்க லிஸ்ட்ல. ஸோ இந்த மாதிரி சிட்டிஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஊபர் பூலிங் சர்வீஸே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ தட் மற்றவங்களுக்கு பரவறது கம்மி பண்ணுறதுக்காக ஊபர் பூலிங்கே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது போக ஊபர் டிரைவர்ஸ் யாருக்கெல்லாம் இந்த வைரஸ் வந்திருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீயாக, மீன் அவங்க எல்லாத்தோட இன்சூரன்ஸையும் ஊபரே பார்த்துக்கிறது, ப்ளஸ் ஒரு 2-3 வாரத்தோட காசு மொத்தமாக இன்சென்டிவாக கொடுத்துட்றது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஹெல்ப்பும் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் அவங்க சொல்லியிருக்காங்க, ஓகே இல்லை எங்ககிட்ட நிறைய காசு கையில் இருக்குது, ஸோ 80% மொத்தமாக ட்ராப் ஆகி இருந்தாலுமே கூட இந்த வருஷத்தோட முடிவில் எங்ககிட்ட $4 பில்லியன் வந்து ஃப்ரீ கேஷாகவே $4 பில்லியன் இருக்கும். ஸோ இதை வச்சு இதை மீறி வந்துருவோம் நம்புறோம் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு சிஇஓ. ஓகே, பட் ஆனா இந்த நிலைமை இன்னும் கொஞ்ச நாள் தான் நீடிக்கும்னு தோணுது, பாப்போம். ஆமா, கொஞ்சம் கஷ்டமான நிலைமை தான் இருக்கு. மக்கள் எல்லாரும் கொஞ்சம் ஒத்துழைச்சு பெருசா பீதி அடையாம எங்கேயும் சும்மா தேவையில்லாம சுத்திட்டு இருக்காம கட்டுப்படுத்த முயற்சி பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் நல்லது. ஆமா, சோ எல்லாரும் பத்திரமா இருந்துக்கோங்க. நம்ம நாளைக்கு பார்ப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய். சீக்கிரம் பார்ப்போம். டாடா, பை.